சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிஜியில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கெட்டி தயிர். நீங்கள் சிக்கன் வந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற மசாலாஸ்க்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா தூள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லை, அதனால் நல்லா ஜீரகத்தை இடித்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் அது. 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து அரைச்சிட்டு அதிலேருந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கனை வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அந்த குச்சியிலையோ இல்லை சின்ன கம்பிலேயோ நீங்கள் அதை இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாரி சிக்கன் பீசஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கடைகள்லேயே நாங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் வீட்டில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து மசாலாவில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் ஜூஸை இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கலருக்கு வேணால் லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நல்லா பொடியாக நறுக்குனா ஒரு 1/2 தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். டிக்காவில் ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு க்ரீன் கலர் குடமிளகாயும் ரெட் கலர் குடமிளகாயும் வாங்கியிருக்கேன். இப்போ அதை பாருங்கள், நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கூடவே டிக்காவில் சேர்க்கறதுக்காக பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பட்டரை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஓவனில் ஓடிஜியில் பண்ண போகிறேன். அதனால் இப்போவே வந்து பட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இது 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கனில் வந்து மசாலாஸ்லாம் நல்லாவே இறங்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சிக்கன் டிக்கா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து மசாலாலாம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம டிக்கா பண்ண ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாய், அதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ். இந்த மாதிரி 1 பை 1 எல்லா கம்பிலையுமே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் பீசஸ்ஸு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே 1 பை 1 இந்த ராடில் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த கம்பி வந்து இதில் வந்து செட் பண்ணிக்க போகிறோம். இதில் செட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஓடிஜியில் வந்து வைக்க போகிறோம். வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். ஒரு சைடு வந்து இந்த மாதிரியும் இன்னொரு சைடு வந்து கம்பி வந்து உள்ளே போகிற மாதிரியும் செட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா கம்பிகளையும் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா கம்பியுமே செட் பண்ணியாச்சு. இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கு. ஓடிஜியில் கொண்டு போய் இதை வச்சுக்கலாம். பாருங்கள், ஓடிஜியில் 230 டிகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ராட் ஹீட் பண்ணியிருக்கேன். கன்வென்ஷன் ஃபேனை ஆனில் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடிஜியில் வைக்கும்போது கிராஸாக வச்சு இந்த சைடு கனெக்ட் ஆகணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எஜ்ஜில் கொண்டு போயிட்டு நீங்கள் வைக்கணும். பாருங்கள், அந்த கம்பி வந்து அந்த எஜ்ஜில் கொண்டு போய் வைக்கணும். அதே 230 டிகிரியில் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் இருக்குது. 10 நிமிஷம் இதை வந்து அப்படியே குக் பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன செட் பண்ணணும் அப்படின்னா ராட்டிசரி ராடும் கன்வென்ஷன் ஃபேன் ரெண்டுமே ஆனில் இருக்க மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது சுற்ற ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஓடிஜியில் 10 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டரை அப்ளை பண்ணி சிக்கன் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே சிக்கன் டிக்காவோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா சைடும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஓடிஜியில் வைக்கலை அப்படின்னா, அடுப்பில் தான் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா சைடும் திருப்பி விட்டு பட்டர் அப்ளை பண்ணி தோசைக்கல்லை வச்சு கூட நீங்கள் வந்து சிக்கன் டிக்கா பண்ணலாம். வித்தவுட் ஓடிஜி ஓவன் யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் டிக்கா பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பட்டரை எல்லா சைடும் தடவிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஓடிஜியில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராகவே சிக்கன் டிக்கா நமக்கு ரெடியாகி கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராகவே சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. பட்ரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிக்கா ரெடி பண்ணி ஓடிஜியில் வைக்கும்போது ஒரு 10 நிமிஷமோ 10 நிமிஷம் கழித்து திரும்ப பட்ரு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆயிடும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.